வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்கில் அப் ஸ்டாண்ட் சேனல். ஏஐ சீரீஸ்ல நம்ம கிளாட் பத்தி பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் கிளாட் அப்படின்றத ரொம்ப இன்டெப்தா டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆந்த்ரோபிக் உடைய கிளாட் அப்படின்ற ப்ராடக்ட்ல நிறைய டிஃப்ரெண்ட் சப் ஆப்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கவனிச்சிங்க அப்படின்னா சேட், கோவொர்க் அண்ட் தென் இதில் வந்து கிளாடோடைய கோட் ஆப்ஷன், எப்படி நம்ம இதில் கோட் எழுதலாம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கிளாட பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒருத்தவங்களுடைய ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு ஏஐ அசிஸ்டண்டா இது வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இந்த ஏஐ அசிஸ்டன்ட் டூல் மூலயமா என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியும். இப்போ ஜென்ரலா ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கிறாங்க, இல்லை அவங்க ரொம்ப நிறைய டிஃப்ரெண்ட் மீட்டிங்ஸ் அண்ட் ஸ்டப்ஸ்ல இருக்கும் போதே அவங்களுக்கு வந்து சில பேக் அண்ட் டாஸ்க்கை வந்து பண்றதுக்கு இப்போ வந்து பர்சனல் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. லைக் வந்து அவங்களுக்கு ஹோட்டல் புக் பண்றது, இல்லை டிராவல் ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த ஏஐ அசிஸ்டண்ட்டை வந்து யூஸ் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காகவும் நம்ம வந்து பண்ணலாம். அண்ட் ஈவன் வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஈவன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம படிக்கிறதுலாம் வந்து ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணி படிக்கணும் அப்படின்றதுக்கு இந்த டூல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அஃபிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய டைம் சேவிங்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியுன்றதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னா. அண்ட் இப்போ இந்த கிளாடை பற்றி முதல்ல நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனியை பற்றி நம்ம புரிஞ்சுப்போம். அண்ட் தென் வந்து இதில் என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் இருக்கு, அண்ட் இதில் வந்து என்ன மாதிரியான எஃபர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அண்ட் என்னென்ன சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அகெயின் இதிலே வந்து கவனிச்சிங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் ஆட் பண்ணி நம்ம அனாலிசிஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். அண்ட் அகெயின் இந்த பேசிக் ஃப்ரீ மாடல்லே கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5000 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு புக்கை அப்லோட் பண்ணிட்டு அதை சம்மரைஸ் பண்ணி குயிக்காக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் பண்ண முடியும். ப்ளஸ் இதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறது அண்ட் கனெக்டர்ஸ் ஆட் பண்ணுறது, இதிலே போனீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிளக்இன்ஸ் அண்ட் ஆப்ஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டே டு டே வந்து மைக்ரோசாஃப்ட் 365 ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஸ்பெசிஃபிக்காக நான் மொபைல் ஆப்ல இருந்தே நான் வந்து இந்த சேம் கிளாட் இங்கே பண்ணுறதையும் நான் வந்து மொபைல்லேருந்து ஆக்சஸ் பண்ணணும், இல்லை வந்து குரோம், எக்ஸல் இந்த மாதிரி பல டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனில் இன்டெகிரேட் பண்ணி உங்களால் இதை வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது அண்ட் எப்படி அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆட் பண்ணுறதெல்லாம் பார்ப்போம். அண்ட் ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் எப்படி நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த கிளாடோடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நம்ம தனித்தனியாக வந்து சேவ் பண்ணி வைக்கலாம், அண்ட் அதை எப்படி பிரித்து பிரித்து நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் டெமோ எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம். அண்ட் கிளாடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும், என்னென்ன செட்டிங்ஸ் நம்மளால மாற்ற முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் எப்படி நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை இது நமக்கு கரெக்டான மாடல் நமக்கு கிடைக்கல அப்படின்னா அதை எப்படி அப்கிரேட் பண்ணுறது, அண்ட் இதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி கிளாட்னா என்ன அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துருவோம். அண்ட் தென் அதில் கிடைக்கக்கூடிய மாடல்ஸ் அண்ட் ப்ரைசிங் பிளான்ஸ் அதை பற்றி ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகலாம். அண்ட் தென் வந்து ஃபைனலாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதோடைய எல்லா ஆப்ஷன்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட முடியும். ஸோ இப்போ இந்த கிளாட் அப்படின்றது வந்து அஃபிஷியலாக நீங்கள் போகும்போது நிறைய இடத்துல இந்த கிளாடை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் பர்சனல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து சாட் ஜிபிடியோ இல்லை கூகுள் ஜெமினை ஆர் மெட்டா வந்து வாட்ஸ்அப்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு மெட்டா இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க உங்களுடைய ஏஐ ப்ராடக்டை. அண்ட் வந்து ஜிஃபு ஏஐ, அதாவது ஜிஏஐ ஆர் இசட்ஏஐன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஜென்ரல் லாங்குவேஜ் மாடல். இது வந்து மோஸ்டா வந்து சைனீஸ் மார்க்கெட்ல நம்ம நிறைய பார்ப்போம். ஸோ இதெல்லாம் மற்ற மூணும் இந்த மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலா வந்து உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட்ல நிறைய வெண்டார்ஸ் இருக்கிறதால இது வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து இப்போ சைனீஸ் மார்க்கெட்ல இருக்க ப்ராடக்ட்டும் வந்து ஒரு சில ஆர்கனைசேஷனுக்கு வந்து அது வந்து தேவைப்படலாம். ஓகே, ஸோ ஏன்னா வந்து அவங்களுடைய மாடலில் வந்து இந்த ஜென்ரல் லாங்குவேஜ் மாடலில் நிறைய பெனிஃபிட்ஸ் அண்ட் நிறைய அட்வான்டேஜஸ் கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணி தெரிஞ்சுப்போம். சரி, நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஜிபிடி அண்ட் ஆந்த்ரோபிக் கிளாடுடைய மாடல்ஸ் இது மட்டும் தான் நம்ம எல்லாரும் யூஸ் கேசஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. சில நீங்க பிஓசி ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம், இல்லை ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அஃபிஷியல் ரெக்யர்மெண்ட்டுக்கே வந்து சில என்டர்பிரைசஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டிய நீடு வரும். ஸோ அப்போ அந்த ஒரு மாடலும் வந்து எங்கே யூஸ் பண்ணலாம் என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். ஸோ இதில் இந்த கிளாட் அப்படின்றது வந்து
ஒரு பர்ட்டிகுலர் வந்து ஏஐ ப்ராடக்ட் அது. ஸோ இது வந்து இந்த ப்ராடக்ட்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் அது ஒரு ஒரு நீடு அந்த எப்போ எந்த ப்ராடக்ட்டை கொண்டு வந்தாங்க, எதுக்காக கொண்டு வந்தாங்கன்றதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஆந்த்ரோபிக் கம்பெனி வந்து என்ன பர்பஸ்க்காக இவங்க ஃபார்ம் பண்ணாங்க. ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஓப்பன் ஏஐ அண்ட் ஈவன் பெரிய பெரிய ப்ரொவைடர்ஸ் லைக் மைக்ரோசாஃப்ட் கோபைலட் ஆர் ஜெமினி இந்த மாதிரியான டூல்ஸ் இருக்கும்போது எதனால இந்த பர்ட்டிகுலர் ஆந்த்ரோபிக் ப்ராடக்ட் வந்து கார்ப்பரேட்ல ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்ல நிறைய பேசிக்கிறாங்க, யூஸ் பண்றாங்க அப்படின்றது தான் நம்ம இன்டெப்தா பார்க்க போறோம். அண்ட் அகைன் இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்து நான் நிறைய ஜார்கன்ஸ்லாம் யூஸ் பண்ண போறது இல்ல. அண்ட் அகைன் இந்த ஆந்த்ரோபிக்கோடைய ஏஐ அசிஸ்டன்ட் பத்தி நம்ம பார்ப்போம். அவங்க என்ன பர்பஸ்க்காக இதை பில்ட் பண்ணாங்க அப்படின்றதையும் நம்ம டெக்னிக்கலா நம்ம தெரிஞ்சுக்கும். ஸோ இப்ப இந்த கிளாட் வந்து இப்ப நீங்க யூஸ் பண்ற மாதிரி, இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா? சாட் ஜிபிடி ஆர் ஜெமினி இத வந்து மோஸ்ட்டா நெறைய பேர் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நெறைய சாட் பாட்டா யூஸ் பண்றாங்க. ஸோ நீங்க சில கொஸ்டின்ஸ் கேட்கறீங்க, இல்ல சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்குறீங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்டோ, இல்ல ஒரு பிக்சரோ, ஒரு மாடிஃபிகேஷனோ அவங்க பண்ணி குடுக்குறாங்க. ஸோ இது வந்து சாட் பாட் மட்டும் கிடையாது. இதுலயும் சாட் பாட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. நீங்க இதுல வந்து கண்டிப்பா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்கலாம். இல்ல இந்த ப்ராம்ப்ட்ல போயிட்டு சில விஷயங்கள வந்து query பண்ணி நீங்க சர்ச் பண்ணி எடுக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம். இது சாட் பாட்டாவும் ஒர்க் ஆகுது. பட் இட் இஸ் மோர் தேன் எ சாட் பாட். ஸோ இந்த கிளாடுன்றது வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ். ஓகே. ஸோ இத வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட்டா வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு பதிலா ஒரு ஏஐ அசிஸ்டன்ட்டா இத வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இத வந்து ஒரு தாட் பார்ட்னர் ஆர் ஒரு திங்கிங் பார்ட்னரா நம்ம வந்து சொல்ல முடியும். சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இப்ப நெறைய டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ் நெறைய கம்பெனிஸ் இருக்கிறாங்க. ஈவன் வந்து கிட்டத்தட்ட பல வருஷமா வந்து பாப்புலரா இருக்கக்கூடிய சாட் ஜிபிடிலாம் இருக்கும்போது, எதுக்காக இந்த ஆந்த்ரோபிக் இந்த கிளாடுன்ற கம்பெனி வந்து சடனா வந்து ஆ ஹைக் அதாவது நெறைய யூசேஜுக்கு வந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். சரி, இப்ப இந்த மாரி நெறைய டிஃபரெண்ட் ஜெனரல் மாடல்ஸ் இருந்தாலுமே, அந்த மாடல்ல வந்து சில ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து சேலஞ்சஸ் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்டா இருக்கலாம். இல்ல வந்து இப்ப நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கான்ஸ்டிடியூஷனல் ஏஐ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஏஐ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்ப வந்து ஒரு ஏஐ டூல் இருக்கு. ஸோ அதுல நம்ம நெனைச்சோம் அப்படின்னா, நெறைய டிஸ்கிரிமினேட்டரி கன்டென்ட் ஆர் இல்லீகல் கன்டென்ட் ஆர் அன்எத்திக்கல் கன்டென்ட்ஸ்லாம் வந்து நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ ஒருத்தவங்கள வந்து தப்பாவும் காமிக்க முடியும். அந்த இது விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்ஸிக்கா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி, நம்ம அந்த ஏஐ டூல வந்து ரெஸ்பான்சிபிள் ஏஐயா யூஸ் பண்ணாதவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்ப இந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்ணும்போது, ஆர்கனைசேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு ஹார்ம்லெஸ்ஸான ப்ராடக்ட் வந்து எதிர்பார்க்குறாங்க. அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஒரு இல்லீகல் கன்டென்ட்டோ, இல்ல ஒரு அன்எத்திக்கல் ஆக்டிவிட்டீஸோ வந்து பண்ணக்கூடாது. அப்படி வந்து ஒரு டூல் வேணும்னு எதிர்பார்த்தாங்க. நெறைய என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷன்ல. நம்பர் 1 வந்து ஹார்ம்லெஸ்ஸான டூலா இருக்கணும். அண்ட் அகைன் வந்து ஒரு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டூலா இருக்கணும். ரொம்ப ஒரு ஈஸி டூ யூஸ் டூலா இருக்கணும். அண்ட் இப்போ ஒருத்தவங்க நெனைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த டூல் வந்து ரொம்ப பேசிக்கா போயிட்டு ஒரு ஒர்க் ஆட்டோமேட் பண்ணணும். இல்ல வந்து ஆல்ரெடி இருக்கிற வேலைகள வந்து ஆக்மென்ட் பண்ணணும். இல்ல ஒரு கொலாபரேட்டிவா வந்து நம்ம கூட வந்து ஈஸியா வந்து மொபைல்ல இருந்து ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் தென் டெஸ்க்டாப், லேப்டாப்ல இருந்து ஆக்சஸ் பண்ணலாம். அப்படின்ற மாரி ஈவன் வந்து ஒரு வெப் ப்ரௌசர்ல இருந்து ஆக்சஸ் பண்ணலான்ற மாரியான ஆப்ஷன்ஸ்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஒரு கொலாபரேட்டிவா ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க என்டர்பிரைசஸ்ல. அகைன் அந்த விஷயமும் இதுல வந்து சால்வ் ஆச்சு. அண்ட் வந்து நெக்ஸ்ட் திங் வந்து ஒரு டிரான்ஸ்பேரண்டா, ஹானஸ்ட்டா இருக்கக்கூடிய ஒரு டூல் எதிர்பார்த்தாங்க. அப்ப அந்த 3 விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல், ஹார்ம்லெஸ் அண்ட் ஹானஸ்ட். இந்த 3 பிரின்சிபல பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்ட வந்து மார்க்கெட்டிங் கொண்டு வந்தாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து சேஃப்டி ஃபர்ஸ்ட்டு. அண்ட் அகைன் செக்யூரிட்டி. இப்ப நீங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு பதிலா இப்ப கிளாட் கோட்ல வந்து நான் ஒரு கோட் ரைட் பண்றேன். அண்ட் அத வந்து இன்டகிரேட் பண்ணி புஷ் பண்றேன் அப்படின்னா, இதுல வந்து நெறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து பக்ஸா இருக்கட்டும், வல்னரபிலிட்டீஸா இருக்கட்டும், இல்ல செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள வந்து இதுல ரொம்பவே வந்து கான்ஸ்டிடியூஷனலா கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டே வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஏஐ ப்ராடக்ட்ன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு செட் ஆஃப் டெர்ம்ஸ், செட் ஆஃப் ஒரு கண்டிஷன்ஸ், ஒரு கான்ஸ்டிடியூஷன்ஸ பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி தான் இந்த பர்ட்டிகுலர் விஷயத்த வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அட் வெரி ஹை லெவல் இது 3H ஆர் 4H அப்படின்ற மாரி சொல்லலாம். இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ப்ராடக்ட். இட்ஸ் வெரி ஹானஸ்ட் ப்ராடக்ட். ரொம்ப அக்யூரேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய ஹாலுசினேஷன்லாம் இதுல இருக்காது. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்ஸிமம் லெவல் ஆஃப் அக்யூரசி இதுல கிடைக்கும். அண்ட் அன்சர்டனிட்டி இருந்ததுன்னா கன்ஃபார்மா இதுல வந்து உடனே வந்து இதுல அக்னாலஜ் ஆகும். அண்ட்
அதாவது பார்த்தீங்கன்னா, இதுவே வந்து உருவாக்குறது வந்து ரொம்பவே இதுல இந்த டூல்ல வந்து இருக்காது. மத்த டூல்ல இப்ப ChatGPTலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய விஷயங்கள அதுவே வந்து உருவாக்கி உங்களுக்கு ஒரு ஹாலுசினேஷன்லாம் பண்றதுக்கு நெறைய லெவல் ஆஃப் ஹாலுசினேஷன் அதுல நடக்கும். பட் அகைன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அன்எத்திக்கலா ஒரு கன்டென்ட் கிரியேட் பண்றது, இன்டராக்ஷன்ஸ வந்து ரொம்ப சேஃபா ஹேண்டில் பண்றது எல்லாமே பண்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஹியூமன் வேல்யூஸ மதிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டா வந்து இத கொண்டு வந்தாங்க. ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ப்ராடக்ட்டா கொண்டு வந்தாங்க. ஸோ இப்ப ஒரு ஆந்த்ரோபிக் வந்து ஆஸ் எ கம்பெனியா ஃபார்ம் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் இதெல்லாம் தான். அவங்களுடைய அப்ரோச் இதுதான். ஸோ அப்ப வந்து சாட் ஜிபிடிக்கும் ஆந்த்ரோபிக் கிளாடுக்கும் வந்து ரிலேஷன் இருக்கு. இது வந்து ஒரு ஓப்பன் ஏஐ ப்ராடக்ட்ன்ற மாரி கூட சில பேர் சொல்லுவாங்க. பட் ஆனா என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆந்த்ரோபிக் வந்து இப்ப ரீசென்ட்டா தான் ஒரு 5 இயர்ஸ் பேக் தான் வந்து இத ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த ஆந்த்ரோபிக் உடைய ஆரிஜின் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ஓப்பன் ஏஐ அந்த ஃபோரம்ல இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் தான் வந்து இந்த கம்பெனிய வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன ரீசன்க்காக ஸ்டார்ட் பண்ணாங்க? ஒரு சேஃபா, செக்யூரான ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் வந்து எதிர்பார்க்குறாங்க கஸ்டமர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்ட வந்து ரெடி பண்ணுவோம் அப்படின்ற பர்ப்பஸ்ல ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் ஏஐ ப்ராடக்ட்ட ரெடி பண்ற ஒரு இன்டென்ஷன்ல இந்த கம்பெனிய வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இங்க கிளியரா குடுத்துருக்காங்க பாருங்க. ஃப்ரம் அ சேஃப்டி ஃபர்ஸ்ட் ரிசர்ச் லேப் டூ அ ஃப்ரான்டயர் ஏஐ கம்பெனியா இது மாறியிருக்கு. இன்னைக்கு தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு பெரிய என்டர்பிரைஸ் கம்பெனி போனாலும் கிளாட பத்தி பேசாத எம்ப்ளாயீஸே இல்ல அண்ட் கம்பெனிஸ் வந்து இல்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது யூஸ் பண்றாங்க. அண்ட் நெறைய பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் கூட ஆந்த்ரோபிக் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு நெறைய டிஃபரெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்ப கிளாடுன்ற ஃபர்ஸ்ட் அந்த ஏஐ அசிஸ்டன்ட் வந்து லான்ச் பண்ணது வந்து மார்ச் 2023ல தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் தான் ஆயிருக்கு. அண்ட் வந்து இது ஃபர்ஸ்ட் பப்ளிக் மாடலே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அந்த செக்யூர், சேஃப்டி பிராக்டிசஸ், அந்த ரெஸ்பான்சிபிளான ஒரு ஏஐ, கான்ஸ்டிடியூஷனலான ஒரு ஏஐ வந்து அவங்க ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ இதுல என்ன இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லாம் வந்து மாடல் வந்து ஒரு பேசிக் மாடலா கொண்டு வந்தாங்க. அண்ட் அந்த 200K கான்டெக்ஸ்ட்டே வந்து சப்போர்ட் பண்றதே ஒரு பெரிய விஷயம். கிட்டத்தட்ட அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கமாண்ட்லயே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்க வந்து ஒரு 5000 பேஜ் இருக்கிற டாக்குமெண்ட்ட வந்து ரீட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்கன்ற மாரி உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இதுல கன்டெக்ஸ்டிங் பண்ணலாம். டோக்கனைசேஷன் ஆப்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு இருக்கு. இது எப்ப லான்ச் பண்ணாங்கன்னா, ஆல்மோஸ்ட் கிளாட் லான்ச் பண்ணி அவங்களுடைய ஓன் அந்த எல்எல்எம் மாடல்ஸ வந்து அவங்க கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. மார்ச் 2024ல தான் அவங்க கொண்டு வந்தாங்க. இதுல நெறைய டிஃபரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்கு. எதுக்காக எந்தெந்த வெர்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்றத நம்ம டீட்டெயில்டா நம்ம பார்ப்போம். அண்ட் அகைன் அதுல வந்து அந்த ஜூன் 2024ல வந்த கிளாடுடைய சானட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரியவே ஒரு ரெவல்யூஷன். ஏன்னா, அங்க தான் வந்து அந்த கிளாட் கோட் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வந்தது. கிட்டத்தட்ட வந்து நெறைய டெவலப்பர்ஸ், நெறைய டெய்லி யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது கிளாட வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் கிளாட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் ரிலீஸ்க்கு வந்தது வந்து இப்பதான் ஒரு 1 இயர் தான் ஆயிருக்கு. மே 2026 தான். பட் அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ரீச் ஆக்சுவலா. டெவலப்மென்ட் கம்யூனிட்டிலயும் சரி, டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸும் சரி, விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களே சில பேர் வந்து இப்ப கிளாட் கோட் யூஸ் பண்ற அளவுக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் திங்கிங் அண்ட் நெறைய டிஃபரெண்ட் இன்டகிரேஷன்ஸ் இதிலே வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் இல்லாம, இதிலே உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ வந்து நீங்க ஆட் பண்ணலாம். இல்ல நெறைய டிஃபரெண்ட் ரெபாசிட்டரி இருக்கு அப்படின்னா, அந்த ஷேர் பாயிண்ட், கன்ஃப்ளூயன்ஸ் அத டைரக்ட்டா இங்கேருந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன ஃபெட்ச் பண்ண முடியும். இப்ப வந்து அந்த சோனட் 5ன்ற ப்ராடக்ட் வந்து இப்ப ரீசென்ட்டா லான்ச் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மில்லியன் டோக்கன் கான்டெக்ஸ்ட்ட வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். கிட்டத்தட்ட வந்து 2 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 200K கான்டெக்ஸ்டிங்ல இருந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் டோக்கன் கான்டெக்ஸ்டிங் ஆப்ஷன்ஸ வந்து கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் ஃபியூச்சர் ரோட் மேப்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே டீப்பர் ஏஜென்ட் அட்டானமி ஆப்ஷன்ஸ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராங்கர் ரீசனிங் பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு டூலா கொண்டு வராங்க. இப்ப இந்த இதெல்லாம் மாடல்ஸ்ன்னு சொல்றாங்க. எல்எல்எம் மாடல்ஸ் இதெல்லாம். இந்த ஹைக்கூ, சோனட், ஓப்பஸ் அண்ட் தென் இதெல்லாம் வந்து எங்க யூஸ் பண்றாங்க? இன்க்ளூடிங் ஃபேபிள். ஃபேபிள் எல்லாம் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாங்க அப்படின்றத அடுத்த இதுல நம்ம பார்க்க போறோம். அதாவது இதே இதுல அடுத்த ஸ்லைட்ல நம்ம அந்த டீட்டெயில்ஸ் பார்க்க போறோம். கிளாட் கோட் வந்து நெறைய இப்ப சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து டெவலப்பர்ஸ், டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ்லாம் இந்த டூல யூஸ் பண்ணி நெறையவே யுட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அட் எ வெரி ஹை லெவல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஓப்பன் ஏஐ அப்படின்றது ஒரு ஜெனரல் பர்ப்பஸ் மார்க்கெட் லீடர் அவங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அத யூஸ் பண்ணாத யூசர்ஸே இல்லன்ற அளவுக்கு இப்ப ChatGPT நெறைய பேர் யூஸ் பண்றாங்க. பட் மோஸ்ட்டா அவங்க வந்து மெஜாரிட்டி ஒரு சாட் பாட்டா யூஸ் பண்றாங்க. பட் அத தாண்டி வந்து அதிலேயே வந்து கோபைலட், கோடிங் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் தென் அதிலேயே கஸ்டமர் சப்போர்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே குடுக்குறாங்க. பட் இதுல வந்து இல்லன்னு சொல்ல முடியாது.
ஃபோக்கஸ் இல்லன்னு சொல்லலாம். ஏன்னா, எந்த மாரி ஏரியால ஃபோக்கஸ் இல்லாம இருந்தது? செக்யூரிட்டி, சேஃப்டி, அந்த ஹானஸ்ட்னஸ் அந்த மாரி ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் இல்லாததால, ஸோ என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த மாரி ஸ்பெசிஃபிக்கா ஆர்கனைசேஷன்ல என்ன எதிர்பார்க்குறாங்க அப்டின்றத வந்து ஃபுல்ஃபில் பண்ற மாரி ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இங்க கவனிச்சீங்க அப்டின்னா, Anthropic உடைய கிளாட் வந்து இட் இஸ் ட்ரஸ்டட் ஃபார் சேஃப்டி. ஓகே. அதே மாரி லாங் கான்டெக்ஸ்ட் ரீசனிங் வந்து இதுல நல்லாவே பண்ணலாம். அண்ட் மெயினா வந்து இத ஒரு ரிலையபிள் ப்ராடக்ட்டா வந்து காமிக்கிறாங்க. அண்ட் நெறைய விஷயங்கள்ல வந்து நீங்க அ எழுதுறதா இருந்தாலும் சரி, அனலைசிஸ் பண்ணலாம் இருந்தாலும் சரி, இல்ல கான்டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ட வந்து நம்ம குடுத்து, அத வந்து கம்ப்ளீட்டா அனாலிசிஸ் பண்ணி எடுத்துட்டு வரதா இருந்தாலும், இதுல வந்து பியூட்டிஃபுல்லா நடக்குது. ஆந்த்ரோபிக் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டா இருக்கு. அண்ட் மெயினா வந்து நெறைய ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது பார்த்தீங்கன்னா, நெறைய கவர்னன்ஸ் அண்ட் நெறைய ஸ்ட்ரிக்ட் லீகல் காம்ப்ளையன்ஸ் ரெக்யர்மென்ட் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் செக்டார், லீகல் செக்டார், ஹெல்த் கேர் செக்டார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாட வந்து ரொம்பவே பிரிஃபர் பண்றாங்க. பிரைமர்லி ஃபார் இட்ஸ் ரிலையபிலிட்டி, சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக. அதே மாரி அந்த 3H படிச்சிருந்தோம். இட் இஸ் வெரி ஹானஸ்ட், இட் இஸ் ஹார்ம்லெஸ், இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் டூல். அதனாலே கூட உங்களுக்கு அவங்களுடைய பிரின்சிபல்ஸ், அவங்களுடைய அந்த விஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கம்பெனிஸ்க்கு வந்து தே வேர் இட் வாஸ் ரெசனேட்டிங் வெல். அதனால தான் அத வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. மத்த ப்ராடக்ட்ஸுமே வந்து யூஸ் பண்றாங்க. பட் நெறைய இடத்துல கவனிச்சீங்க அப்டின்னா, இப்ப இந்த Google Geminiலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஓன் Google ப்ராடக்ட்ஸ் கூட Google கிளவுட் பிளாட்ஃபார்ம் கூட ஒர்க் ஸ்பேஸஸ், Android மொபைல், உங்களுடைய Google Drive அதிலலாம் இன்டகிரேட் பண்ணி நம்ம நெறைய விஷயங்கள பண்ண முடியும். அதிலயுமே வந்து பண்ண முடியும். அண்ட் நெறைய கம்பெனிஸ் யூஸ் பண்றாங்க. பட் நெறைய ஆல்மோஸ்ட் வைட் ஸ்ப்ரெட்டா யூஸ் பண்றது வந்து ஆந்த்ரோபிக் கிளாட் தான். அதே மாதிரி இப்ப வந்து அ Google எக்கோசிஸ்டம் மட்டும் இன்டகிரேட் பண்ணி விஷயங்கள மட்டும் ஃபெட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். இல்ல ரொம்ப லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு, ஸ்கில்ஸ் தான் இருக்கு அப்டின்னா, அந்த ப்ராடக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஆ அ இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய நெறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு அப்டின்றது வந்து தெரிஞ்சுக்க முடியுது. சேம் அதே தான். மெட்டாலயும் அதே தான். உங்களுக்கு இது வந்து ஃப்ரீயாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓப்பன் வெயிட் ஃபேமிலிஸ் வந்து அவங்க குடுக்குறாங்க. இத நீங்க வந்து ஃபைன் டியூன் பண்ணி நம்ம இந்த லாமா மாடல்ஸ வந்து நெறைய ரிசர்ச்சிங்க்கு அண்ட் தென் நெறைய பிரைவேட் டிப்ளாய்மென்ட்ஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த லாஸ்ட் வந்து இந்த ஜிஎல்எம் ஜெனரல் லாங்குவேஜ் மாடல் வந்து சைனீஸ் மார்க்கெட்ல ரொம்ப பாப்புலர். ஏன்னா, அதுல வந்து அந்த பைலிங்குவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுக்கறதால இங்கிலீஷ் டூ சைனீஸ் சைனீஸ்ல நீங்க டைப் பண்றாங்க. சில பேர் சைனீஸ்ல பேசி கூட இந்த மாடல் கூட இன்டகிரேட் பண்றாங்க. அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அந்த இதிலேயே வந்து கவனிச்சீங்க அப்படின்னா, லாங்குவேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு எசென்ஷியல். அந்த லாங்குவேஜ வந்து அதுக்கு பழக்கப்படுத்தணும் அந்த மாடலுக்கு. அத தாண்டி லார்ஜ் நெறைய கான்டெஸ்ட், நெறைய இன்ஃபர்மேஷன், நெறைய அ தகவல்கள வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன வந்து டேட்டாவ வந்து அதில நம்ம எந்த அளவுக்கு அதில லோட் பண்ணி அத ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இந்த எல்எல்எம் உடைய ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். இதில வந்து அவங்க சைனீஸ் லாங்குவேஜ்லேருந்து யார் வந்து டைப் பண்ணாலும், இல்ல பேசியே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். இது வந்து இப்ப கிடையாது. இது ஒரு பெரிய எவல்யூஷன். ஆல்ரெடி நான் ஏஐ எவல்யூஷன்ல நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். முன்னாடிலாம் வந்து நார்மலா பேசி வாய்ஸ வந்து சாட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அந்த வாய்ஸ் குடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி, நமக்கு தேவையான பாடல்கள், நமக்கு தேவையான விஷயங்கள், வீடியோஸ்லாம் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அத தாண்டி வந்து நமக்கு வந்து போயிட்டு ஒரு கம்ப்ளீட் ஐட்டினரிய வந்து கம்ப்ளீட் பண்ணி குடுங்க, புக் பண்ணுங்க, ஹோட்டல் புக் பண்ணுங்க, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுங்க, கன்ஃபர்மேஷனோட பண்ணுங்க அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்து ஃபுல்லா எண்ட் டூ எண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம பண்ற மாரி கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பெர்சனல் அசிஸ்டன்ட்டாவே வந்து ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் வந்து இப்ப வொர்க் பண்ண வச்சுட்டாங்க. ஓகே. இப்ப வந்து அந்த சேஃப்டி ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட்ல வந்து கிளாட் வந்து ரொம்ப ரொம்ப முன்ன நிக்கிறாங்க. அண்ட் அதனால தான் வந்து நெறைய என்டர்பிரைசஸ்ல அத யூஸ் பண்றாங்க. இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏஐ அசிஸ்டன்ட் அப்படின்னு வந்து கிளாட வந்து ஆந்த்ரோபிக் வந்து அவங்க சொல்றாங்க. அண்ட் அகெயின் இது வந்து ஆ பிளெயின் லாங்குவேஜ்ல ரொம்ப ஈஸியான விஷயங்கள்ல நம்ம பேச முடியும். அதே மாரி அந்த இப்ப நான் டூல் காமிச்சேன் பார்த்தீங்களா? அதுல வந்து ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸிட்டியே பார்க்க முடியாது. ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்கும். ரொம்ப ஈஸி டூ யூஸா இருக்கும். அவங்க மெயினா அவங்க ஃபோக்கஸ் பண்றது 3 ஆஸ்பெக்ட் தான். ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாலெட்ஜபிள் கலீக்ட்ட போய் பேசுற மாரி. இது என்ன ஆக்சுவலா இந்த பேக் எண்ட்ல வந்து ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னும்போது, நெறைய புத்தகங்கள், நெறைய டாக்குமெண்ட்ஸ், நெறைய விஷயங்கள தெரிஞ்சுகிட்ட ஒரு நண்பர் கூட இருக்கிற மாரி தான் அது ஆக்சுவலா. எல்எல்எம் அப்படின்றது வந்து ஒரு நாலெட்ஜபிள் கலீக் கூட நீங்க ஈஸியா வந்து அனாலஜிக்காக சொல்றேன். கம்பேர் பண்ணலாம். அவங்க கூட பேசும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? நெறைய கான்வர்சேஷன்ல நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் அவங்கள்ட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கவங்க வந்து நீங்க ரிலையபிளா நம்புவீங்க. சேஃபா வந்து ஓகே இன்ஃபர்மேஷன் குடுப்பார் அப்படின்றத ட்ரஸ்ட் பண்ணுவீங்க. அந்த மாரி வந்து ஒரு உருவாக்குன ஒரு எல்எல்எம் மாடல் தான் வந்து உங்களுடைய ஒரு நாலெட்ஜபிள், உங்களுடைய ட்ரஸ்டபிள், ஒரு ட்ரஸ்ட் வொர்த்தி கலீகா வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் இந்த எல்எல்எம் மாடல வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. அண்ட் அந்த பேக் எண்ட் கிளாட்ல வந்து நெறைய மாடல்ஸ் இருக்கு. அது எந்தெந்த மாடல் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க? எப்படி நம்ம சேஃபா யூஸ் பண்ணலாம்? அண்ட் வந்து எப்படி வந்து இது வந்து
ரிலையபிள் அண்ட் சேஃப்ன்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நெறைய யூஸ் கேஸஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அது கிளியரா புரியும். ஜென்யூனா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீட்டெயில்டா நம்ம வந்து டைரக்ட்டா கொண்டு போயிட்டு ஒரு பர்ட்டிகுலர் ப்ராஜெக்ட்லயோ, ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துல வந்து யூஸ் பண்ற மாரி ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டூல் இது. அண்ட் அதுவும் வந்து ஆ ரொம்பவே சிம்பிள் சாட் விண்டோல அவங்க குடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்க ஒரு டெவலப்பரா இருக்கீங்க அப்டின்னா, நெறைய ஏபிஐ வழியா நெறைய டிஃபரெண்ட் ஸ்கில்ஸ் ஆட் பண்ணலாம், டூல்ஸ் ஆட் பண்ணலாம், எக்ஸ்டர்னல் விஷயங்கள ஆட் பண்ணி ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல அவங்க ஹைலைட் பண்றாங்க. ஆந்த்ரோபிக்கே வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, "திஸ் Claude is accessible through a simple chat interface and a developer API." ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க claude.aiன்னு குடுத்து டைரக்ட்டா வெப் ப்ரௌசர்லயே போயிட்டு யூஸ் பண்ண முடியும். இல்ல எனக்கு லோக்கலா ஒரு அப்ளிகேஷனா வேணும்னாலும், இப்ப நான் வந்து அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்? அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? லைசென்சிங் இருக்கு? என்னென்ன பிரைசிங் மாடல் இருக்குன்றதெல்லாம் டீட்டெயில்டா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்க போறேன். அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் கேஸஸும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஸ்டே டியூன். ஸோ இப்ப இந்த கிளாட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, கிளாட் மட்டும் கிடையாது. எல்லா பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்டுமே 3 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ப்ராம்ப்ட் இருக்கும். அதுல போயிட்டு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன், கொஸ்டின் ஆர் ப்ராப்பரா எப்படி கேட்கறீங்க, அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து கொஞ்சம் நெறைய விஷயங்கள் அந்த ஐசிசி ரூல்ஸ் மாரி இங்கேயும் சில ரூல்ஸ் இருக்கு. அப்படின்னா என்னன்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தேவைப்படுற விஷயம் வந்து ப்ராப்பரா, ஈஸியா நம்ம எடுத்துட்டு வந்து குடுக்க முடியும். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும் அப்படி இந்த ப்ராம்ப்ட் அப்படின்றத நான் சொல்றேன். இந்த ப்ராம்ப்ட்ல நம்ம குடுத்த உடனே பேக் எண்ட்ல வந்து என்ன நடக்கும்? ப்ராசஸிங் நடக்கும். ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன நடக்குது? ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அதுதான் வந்து எல்லா மாடல், எல்லா டூல்லயும் நடக்கிறது தான். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்றாங்க? நம்மளுடைய லாங்குவேஜ வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன வச்சு அவங்க நேச்சுரல் ஹியூமன் லைக் ரைட்டிங்க வந்து அவங்க ரெடி பண்ணி, நம்ம ஒரு மெயில் எழுதுவோம், எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம், எப்படி ஒரு புக் எழுதுவோன்றத வந்து அது லேர்ன் பண்ணிருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து நம்ம ஹியூமன் கூட இன்டராக்ட் பண்ற மாரியே நம்ம இத யூஸ் பண்ணலாம். ஓகே. கிளாடுன்றது வந்து அட் அ வெரி ஹை லெவல் ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஓகே. அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்றது எப்படி வந்துச்சு? நெறைய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் புக் டாக்குமென்டேஷன் இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாம் ரீட் பண்ணி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, நேச்சுரலா நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. அண்ட் அகைன் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் மாடல வந்து கான்ஸ்டிடியூஷனலா, ஒரு ரெஸ்பான்சிபிளா, ஒரு செக்யூரா, ஒரு சேஃபான ஒரு எல்எல்எம்மா வரணும், ஒர்க் ஆகணும் அப்படின்றத வந்து கத்துக் குடுத்துருக்காங்க. ஹியூமன் வேல்யூவ எந்த அளவுக்கு வந்து நம்ம மதிச்சு, நம்ம அந்த பிரின்சிபல வந்து இதுல ரொம்பவே கிளியரா ஃபாலோ பண்றாங்க. ஓகே. ஆன்சர் பண்ணும்போது சேஃபா, செக்யூரா, யூஸ்ஃபுல்லா ஆன்சர் பண்ணணும். தேவையில்லாத அன்எத்திக்கல் விஷயங்கள், டிஸ்கிரிமினேட்டரி அவுட்புட், இல்லீகல் அவுட்புட்ட வந்து தவிர்க்கணும். இப்ப நீங்க இந்த ஜெமினி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம பண்ணலாமா? இது வந்து அ 18+ கன்டென்ட்டா இருக்கு. இல்ல வந்து இது வந்து நீங்க தப்பா யூஸ் பண்ற மாரி இருக்குன்ற மாரி அதுக்கு ஆன்ஸரே சம்டைம்ஸ் குடுக்காது. அதே மாரி கிளாடும் அப்படிதான். உங்களுக்கு வந்து நீங்க ஜெனரேட் பண்ற கன்டென்ட் வந்து லுக்ஸ் லைக் இட்ஸ் அன்சேஃப் ஆர் அன்எத்திக்கல் ஆக்டிவிட்டியா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும். இதுல வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பிளெயின் வேர்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரீசனிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க வந்து கொண்டு போவாங்க. அது நம்ம வந்து அடுத்தடுத்து எனக்கு இதுல வந்து உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா, கொஸ்டின் கேளுங்க, இல்ல கேட்காதீங்க. நீங்க டைரக்ட்டா ஆன்சர் குடுங்கன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டீட்டெயில்டா குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அவங்க கேட்கறாங்க அப்படின்னும்போது நம்ம குடுக்கலாம். அத ஸ்கிப் பண்ணி கூட நம்ம ஒர்க் பண்ண முடியும். இப்ப இந்த கிளாட் வழியா பேக் எண்ட்ல நம்ம வந்து நெறைய 4 மாடல்ல வந்து நம்ம ஆக்சஸ் பண்ற மாரி இதுல ஆப்ஷன் நம்ம பார்த்திருந்தோம். இதுல வந்து இந்த மாடல் எப்ப யூஸ் பண்ணணும். இங்கே வந்து கிளியரா குடுத்துருக்காங்க. உங்களுக்கு குயிக் ஆன்சர் வேணுமா? ஹைக்கூ யூஸ் பண்ணுங்க. அதே மாரி உங்களுக்கு டே டு டே யூஸ்க்கு வந்து சானட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. ரொம்பவே காம்ப்ளக்ஸான டாஸ்க் இருக்கு, இல்ல டஃபஸ்ட்டான சேலஞ்ச் இருக்கு அப்படின்னா, அடுத்தடுத்த லெவல் போங்க. இதெல்லாம் சரி எப்படி அப்கிரேட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். டோன்ட் வொரி. இப்போதைக்கு இருக்கிற மாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டீப் ரீசனிங், காம்ப்ளக்ஸ் விஷயத்துக்கு வந்து நீங்க ஓபஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து உங்களுக்கு வந்து இது எல்லாமே நம்ம கவனிச்சீங்க அப்படின்னா, எனக்கு வந்து காஸ்ட் ரொம்ப கம்மியா வேணும். அண்ட் தென் வந்து ஃபாஸ்ட்டா ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஹைக்கூ போலாம். ஓகே. கம்மியான காசுல குயிக்கான ஆன்சர் வரும். பட் இதுல ஹாலுசினேஷன் நெறைய நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதுவே வந்து இமேஜினரி கன்டென்ட்ஸ், ஆன்சர்ஸ்லாம் வந்து குடுக்கலாம். இது எப்படி வந்து கஸ்டமர்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க? என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷன்ல எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது 3 தான் விஷயம். ஸ்பீடு, அஜிலிட்டி, காஸ்ட்
அண்ட் தென் டெப்த் எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு டெப்த்தா கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த சானட் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a பேலன்ஸ்ட் ஆல் ரவுண்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்மார்ட்டாவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாவும் இருக்கும். டே டு டே யூஸ்க்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணலாம். என்டர்பிரைஸ் ஒர்க் லோட்லாம் நீங்க க க சானட்ட வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபேபில பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ் ரைட்டிங் வேணும். எனக்கு வந்து ஸ்டோரி டெல்லிங் மாடல் வேணும். எனக்கு நரேட்டிவான கன்டென்ட் வேணும். கிட்டத்தட்ட நெறைய பேர் அந்த கூகுளுடைய நோட் புக் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாரி ஃபேபிலோடைய மாடல் வந்து இட்ஸ் மென்ட் ஃபார் திஸ் திங். அதே மாரி நெறைய ஆர்கனைசேஷன்ல வந்து சானட் வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் இப்ப நம்ம குயிக்கா ஒரு சில ஆன்சர்ஸ் வந்து இது பண்ணணும் ஸ்டூடெண்ட்டா இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஹைக்கூ ஆர் ஆப்பர்ஸ கூட அவங்க சூஸ் பண்ணலாம். ஸோ கிளாட் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய டாக்குமெண்ட்ஸ வந்து ரீட் பண்ணலாம். ஸோ இப்ப தான் நம்ம வந்து பார்த்திருந்தோம். கிட்டத்தட்ட 1,000,000 அ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோக்கனைசேஷன் அந்த கன்டெக்ஸ்ட்லாம் வந்து இதுல நம்ம கிளியரா குடுத்துருக்க பாருங்க. அப் டூ அபௌட் எ மில்லியன் வேர்ட்ஸ் ஆஃப் கன்டெக்ஸ்ட் வந்து ஒரே இதுல வந்து நம்ம கன்டெக்ஸ்ட் வச்சு நம்ம லார்ஜ் இது ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ கிளாடோடைய கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 கோர் திங்ஸ் வந்து அவங்க ரெஃபர் பண்றாங்க. ஸோ நம்ம கிளாட் வந்து ஜென்ரலா வந்து ஒரு என்டர்பிரைசஸ்ல எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து அட் ஹை லெவல் வந்து 6ஆ பிரிக்கிறாங்க. பட் இத தாண்டி நெறைய விஷயங்கள் அதுல பண்ண முடியும். ஸோ நீங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் எழுதணும்னு நினைக்கிறீங்க, இமெயில் எழுதணும். இப்ப நெறைய ஆர்கனைசேஷன்ல பைலட் எனேபிள் பண்ணி விட்டுருக்காங்க. நீங்க இமெயில் ரைட் பண்ணும்போதே அதிலேயே வந்து உங்களுக்கு பேனா மாரி ஒரு ஐகான் வரும். ஸோ அதே தான் இதுவும் கிளாட்லயும் குடுத்துருக்காங்க. ஸோ அத போஸ்ட் பண்றது, ரிப்போர்ட் பண்றது, டிராஃப்ட்ட வந்து பாலிஷ்டா நம்ம மாத்துறதெல்லாம் வந்து அவங்க குடுக்குறாங்க. தென் வந்து சம்மரைசேஷன். பெரிய மெட்டீரியல் இருக்கு, ஒரு பெரிய புக் இருக்கு. எக்ஸாம்க்கு நான் குயிக்கா படிக்கணும் அப்டின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ இல்ல வந்து நானு ஒரு பர்ட்டிகுலர் ஆ மீட்டிங்க்கு போணும். அவங்க அனுப்பிச்சிருந்த டாக்குமெண்ட் நான் குயிக்கா வந்து சம்மரைஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்டின்னா, அதுக்கெல்லாம் ரொம்பவே இது குயிக்கா இருக்கும், எஃபிஷியன்ட்டா இருக்கும். நெறைய விதத்துல வந்து டைம் சேவ் ஆகுதுங்க. நெறைய விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன எந்த அளவுக்கு கிறிஸ்பா, கிளியரா குடுக்க முடியுமோ, அந்தந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் அவங்க குடுக்குறாங்க. ஸோ நீங்க கேட்கிற கொஸ்டின வந்து ரொம்ப டீட்டெயில்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்ல எனக்கு வந்து நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க அத உனக்கு என்ன தெரியுமோ பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த மாரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம குடுக்கலாம். இத வந்து ஒரு என்ன சொல்றது? டேட்டா வந்து டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணி குடுங்க. ஸ்ப்ரெட்ஷீட்ல இருக்க இன்ஃபர்மேஷன், ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன வந்து ஃபுல்லா போயிட்டு இன்சைட் எடுத்து அந்த ட்ரெண்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பேட்டர்ன்லாம் வந்து எடுத்து வந்து குடுங்கன்னு சொல்லலாம். அதே மாரி நமக்கு பதிலா வந்து கோடே எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. நெறைய பேர் இப்ப வந்து வைப் கோடிங்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிராஃப்ட் பண்ணி, எக்ஸ்ப்ளைன் பண்ணி, டீபக் பண்ணி, கோட் இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பர்சனலா ஒரு நீங்க பிஏ வச்சிருந்தீங்க அப்படின்னா, நெறைய வேலைக்கு நெறைய டிஃபரெண்ட் ஒரு 2, 3 பர்சனல் அசிஸ்டன்ட் கூட வச்சிருப்பாங்க. அதே மாரி அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரே டூல்ல வந்து நம்ம கொண்டு வந்துர முடியும். அண்ட் அகெயின் பிரெயின் ஸ்டார்மிங் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்ஷன். அதுலேருந்து ஐடியாஸ் ஜெனரேட் ஆகும். நெறைய ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து அது குடுக்கும். நெறைய டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ்ல வந்து அது யோசிக்கும். ஸோ இந்த டூல் இந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் பண்றத பத்தி நம்ம பிராக்டிகலா நம்ம ஒரு இதுக்குமே வந்து ஒரு 2, 2 யூஸ் கேஸஸ் பார்க்கலாம். நெறைய பிராக்டிகல் டெமோவோட நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு இப்ப தான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இங்கவே நான் வந்து சொன்னேன். இதுலயே நீங்க வந்து இப்ப நெறைய டிஃபரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கஸ்டமர் என்வைரன்மென்ட்க்கு டிஃபரெண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றீங்கன்னா, அது எப்படி நம்ம குரூப் பண்றது? நம்ம ரெடி பண்ற ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் எங்க ஸ்டோர் பண்றது? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தனித்தனியா நம்ம போயிட்டு JFrogல ஆர்டிஃபேக்டரி யூஸ் பண்றது, இல்ல வந்து நம்ம GitHubல போய் ஸ்டோர் பண்றது அப்படிலாம் எதுவும் கிடையாது. கிளாடுக்குள்ளயே வந்து நெறைய டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ், கனெக்டர்ஸ் இப்ப நம்ம நெறைய டே டு டே யூஸ் பண்ற டூல்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதில இன்டகிரேட் பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும். எஸ்பெஷலி ஆ இங்கே பாருங்க இதிலேயே Slack கூட இன்டகிரேட் பண்ணிக்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ கூட இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இந்த மாரியான நெறைய டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் குடுக்குறாங்க. அண்ட் நீங்க இங்க யூஸ் பண்ற விஷயத்த உங்க மொபைல்லேருந்து பார்க்கணும். Apple iOSலேருந்து பார்க்கணும். இல்ல வந்து Androidலேருந்து நீங்க பார்க்கணும் அப்டின்னா, இங்க டைப் பண்ற விஷயங்கள் அங்கேயும் பார்க்கலாம். அங்க யூஸ் பண்ற விஷயங்கள் அங்க ஜெனரேட் பண்ண ரிப்போர்ட்ஸ நீங்க எங்க லேப்டாப் ஆர் ஆன்லைன் வெப்லயும் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அந்த மாரி 3மே வந்து அட் த சேம் டைம் பேரலலா நம்ம யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க M365 கூட இன்டகிரேட் பண்றது அண்ட் கிளாட் கோட வந்து நீங்க அ மத்ததுலேருந்து நீங்க இங்க மூவ் பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம், ஆர் இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி விஷயங்கள் இங்க குடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து ஸ்கில்ஸ் ஆட் பண்றதும் இங்க நம்ம குடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்ன விஷயங்கள் ஒரு விஷயங்களையும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். கோவொர்க்னா என்ன? எப்படி அந்த கோவொர்க் யூஸ் பண்றது? எப்படி அப்கிரேட் பண்றது? எப்படி நம்ம ஆ
கிளாட் கோட யூஸ் பண்றது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனித்தனியா அந்த சேட் எல்லாம் பிரிச்சு வைக்கணும், ஃபைல்ஸ் எல்லாம் பிரிச்சு வைக்கணும். நான் வந்து எல்லாத்தையும் போட்டு ஒரே இடத்துல கன்ஃப்யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் மாரி நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம் கரெக்ட்டுங்களா? அதே தான் இங்கேயும் வந்து கிளாடுக்குள்ளேயே உங்களுக்கு குடுக்குறாங்க. அதே மாரி நம்ம டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணணும், இல்ல விஷுவல் இது கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, சேட்ட தாண்டி பண்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இன்டராக்டிவா நம்ம பண்ற கன்டென்ட் கிரியேஷன் எல்லாம் ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து வந்து இருக்கும் அது. தென் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்டா வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்கணும். ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்குக்காக ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆர்கனைசேஷன்ல என்ன பண்றாங்க? ஏஐ ஏஜென்ட் ரெடி பண்றாங்க. ஆர் ஏஜென்டிக் ஏஐ மூலியமா ஒரு பெர்சோனா ரெடி பண்றாங்க. ஒரு ஸ்கில்ல ரெடி பண்றாங்க. அதாவது இப்ப வந்து ஒரு கிளவுட் ஆப்பரேஷன்ஸ் இன்ஜினியர்னா அவருக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கும். ஒரு விண்டல் இன்ஜினியர் அப்படின்னா அவருக்கு ஒரு ஸ்கில் இருக்கும். லினக்ஸ் இன்ஜினியர்னா அவருக்கு ஒரு ஸ்கில் இருக்கும். அந்த மாரி ஒரு டாஸ்க்க பண்றதுக்கு இதுல வந்து நம்ம ஸ்கில்ல வந்து டீட்டெயில்டா இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்து ரெடி பண்ணி வைக்கலாம். அதுல ஆல்ரெடி ரெடிமேடாவே உங்களுக்கு நெறைய ஸ்கில்ஸ் வருது. அத நம்ம குரூப் பண்ணி நம்ம தனியா யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். இதுல வந்து இன்பில்ட்டாவே அவங்க வந்து மெமரி குடுக்குறாங்க. உங்களுடைய முக்கியமான கான்டென்ட்ட வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அத வந்து நம்ம எங்கெங்க தேவையோ அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து இந்த மெமரி ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். கலெக்டர்ஸ் இப்ப தான் காமிச்சேன் உங்களுக்கு. உங்களுக்கு M365 கூட இல்ல உங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய நெறைய டிஃபரெண்ட் டூல்ஸ் கூட நம்ம இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அத இன்டகிரேட் பண்ண முடியும். அதுல டிஃபால்ட்டாவே அவங்க வந்து ரொம்பவே காமனா யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாமே அவங்க இன்டகிரேட் பண்ணி உங்களுக்கு குடுக்குறாங்க. ஸோ இப்பதான் நம்ம அத இங்க போயிட்டு பார்த்தோம். இதுல கனெக்டர்ஸ்ல வந்து இப்ப ஜெனரலா ஆஃபீஸ்ல வந்து நீங்க Slack யூஸ் பண்ணுவீங்க, M365 யூஸ் பண்ணுவீங்க. ஆர் எல்ஸ் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுவீங்க ஒரு டெவாப்ஸ். மோஸ்ட்டா நம்ம யூஸ் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இன்டகிரேஷன் ஆப்ஷன்ஸ் குடுத்துடுறாங்க. அந்த கனெக்டர்ஸும் வந்து ரெடிமேடா குடுத்துருக்காங்க. நம்ம தனித்தனியா உட்காந்து எதுவும் ஏபிஐ எழுதணும் அப்படின்ற நீட்லாம் கிடையாது. ரிசர்ச் மோட்ல நம்ம வந்து இந்த மோட் எப்படி மாத்துறது எப்படி நம்ம காம்ப்ரிஹென்சிவா டீப்பா யோசிச்சு நம்ம இன்ஃபர்மேஷன் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து காமிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அட் எ வெரி ஹை லெவல் நம்ம இது பண்றோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டே 1 நமக்கு தேவை கிடையாது. ஒரு விஷயம் நம்ம வந்து கத்துக்கலாம். அகைன் அத வந்து நம்ம ரியல் ஒர்க்ல எப்படி யூஸ் பண்ணலான்றது யூஸ் கேஸ் கூட நம்ம பார்க்க போறோம். மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஸ் எ பிகினரா ஆர் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இயரா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் இத வந்து மெயில் டிராஃப்ட் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. ஒரு ட்ரிக்கியான இமெயில் ஒரு லீடர்ஷிப்க்கு எழுதணும். இல்ல வந்து ஒரு ப்ராப்பரான வேர்டோட எழுதணும், வேர்டடா எழுதணும் அப்படின்னும்போது, இந்த பர்ட்டிகுலர் கிளாட வந்து நெறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. இல்ல புதுசா ஒரு விஷயத்த படிக்க போறோம். ஒரு காம்ப்ளக்ஸ் டாபிக்க வந்து நம்ம டீட்டெயில்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, அத வந்து இந்த டூல் வச்சே பண்ணலாம். நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய நோட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரா வந்து வெல் ஆர்கனைஸ்டா வந்து நம்ம அத எடுத்து வைக்கணும். மெஸ்ஸியான இது இல்லாம ஒரு கிளீனா ஒரு ப்ராப்பரான ஒரு பிளானிங்கோட, அவுட்லைனோட எடுத்து வைக்கணும் அப்படின்னா, இந்த டூல் யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க ஒரு கம்ப்ளீட் ஒரு ஐட்டினரி, ஒரு செக்லிஸ்ட், ஒரு பட்ஜெட்டோட நீங்க ட்ரிப் போயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கான கம்ப்ளீட் பிளானிங், புக்கிங் எல்லாமே இதுலேருந்து நம்ம பண்ண முடியும். லாங் ரீடிங்க வந்து தவிர்த்துட்டு குயிக்கா வந்து உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி ஒரு ஆர்டிகல் குடுக்கணும், ஒரு ரிப்போர்ட் குடுக்கணும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் டாக்குமெண்ட்ல குடுக்கணும் அப்படின்னா, இந்த டூல நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க சாட் பாட் மூலியமாவே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெறைய டிஃபரெண்ட் யூஸ்ஃபுல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து கொண்டு வர முடியும். இது வந்து ஒரு சாட் பாட்டாவே நம்ம யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ணக்கூடிய, நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுல வந்து உங்களுக்கு கவர் ஆயிடுச்சு. கிளாட் வழியா வந்து டே டு டே நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஜென்யூனா நம்ம டெய்லி லைஃப்லயே நம்ம யூஸ் பண்ண முடியும். வந்து நெறைய டிஃபரெண்ட் ரோல்ஸ் இப்ப தான் ஸ்கில்ஸ்ன்னு சொன்னேன். இப்ப வந்து ரோல் லெவல்லே வந்து உங்களுக்கு ரெடிமேடா நமக்கு ஒரு டீம்மேட்டா வந்து கிடைக்கும். மார்க்கெட்டிங் டீமோ, இல்ல கிளவுட் ஆப்பரேஷன்ஸோ, இல்ல ஃபினான்ஸ் டீமோ, இன்ஜினியரிங் டீமோ, சேல்ஸ் டீமோ ஆல்மோஸ்ட் எல்லா டீமுக்கான ஸ்கில்ஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இதில குடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து ஒரு ஒர்க் பிளேஸ் ஆங்கிள்ல இத யோசிக்கிறோம். வாட் எவர் யுவர் ரோல் கிளாட் வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றது தான் இங்க வந்து இந்த இதில வந்து ஹைலைட் பண்றாங்க. இன்ஜினியரிங் டீம்ல இருக்கிற டீபக்கிங் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், இல்ல சேல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கால் பண்றதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் வந்து கிளாட்ல நம்ம பண்ண முடியும். ஆல்ரெடி இந்த பிரின்சிபல்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். சேஃப்டியோடைய முக்கியத்துவத்த வந்து இது பண்ணி கிரியேட் ஆன் கிளாட் கிளாட வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்க போறோம். வெப்ல யூஸ் பண்ணலாம். உங்களுடைய லோக்கல் டெஸ்க்டாப்ல வந்து லேப்டாப்ல வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். டெஸ்க்டாப் ஃபார் அதாவது கிளாட் ஃபார் விண்டோஸ் இருக்கு. கிளாட் ஃபார் டிஃபரெண்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கு. மொபைல் ஆப்லயும் நம்ம iOS அண்ட் ஆண்ட்ராய்டு குடுக்குறாங்க. மொபைல்லயும் யூஸ் பண்ணலாம். டெவலப்பர் ஏபிஐயும் வந்து குடுக்குறாங்க. அதுவும் எப்படி நம்ம கிளாட் கோட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? ப்ராம்ப்ட். அந்த ப்ராம்ப்ட்ல
என்ன விஷயம் அப்படின்றத ஸ்பெசிஃபிக்கா நம்ம கரெக்ட்டா குடுக்கணும். என்ன கோல்? என்ன ஃபார்மேட்ல வேணும்? டேபிளா வேணுமா? இல்ல வந்து ஒரு அ என்ன மாரியான ப்ராப்பர் அவுட்புட்ட வந்து நம்ம கிளியரா அங்க ஃபார்மேட்ட வந்து குடுக்கணும். அண்ட் கன்டெக்ஸ்ட்ட வந்து கரெக்ட்டா செட் பண்ணணும். இது வந்து ஒரு டூல் வித் இன்டெலிஜென்ஸ். கிளாடுன்றது இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டூல். பட் அந்த ப்ராப்பர் கன்டெக்ஸ்டிங் நம்ம செட் பண்ணல அப்படின்னா, அது அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து கன்டெக்ஸ்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர் எங்கேருந்து வருது? ஹியூமன்ட்டேருந்து தான் வருது. ஸோ இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஏஐ ட்ரிவன் ஆர்கனைசேஷனா மாறப் போறதில்ல. இது வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட், ஒரு பர்ட்டிகுலர் பார்ட்னர், ஒரு தாட் பார்ட்னர் அது. ஸோ இந்த தாட் பார்ட்னர், இந்த ஏஐ அசிஸ்டன்ட்ட வந்து யூஸ் பண்றதுக்கு தேவையான ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்போஷர் அண்ட் கன்டெக்ஸ்ட் வந்து நம்மகிட்ட இருக்கணும். அந்த கன்டெக்ஸ்ட்ட குடுத்தா தான் அது நமக்கான வேலைய செஞ்சு குடுக்கும். அதுதான் வந்து அந்த கன்டெக்ஸ்ட்ட கரெக்ட்டா நம்ம குடுக்கணும். அண்ட் அதுக்கேத்த மாரி நம்ம டோன வந்து கரெக்ட்டா செட் பண்ணிடணும். என்ன மாதிரியான விஷயங்கள், எந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது, எப்படி பேசுவோம்னு ஒரு விஷயம் இருக்கு. அதே மாரி இந்த டூல்லேருந்து நம்ம ஜெனரேட் பண்ணக்கூடிய கான்டென்ட்டும் அதுக்கேத்த மாரி என்ன டோன்ல இருக்கணும், என்ன மாரி பர்சனாலிட்டி, என்ன லெவல்ல வந்து கவர் பண்ணணும் அப்படின்றத நம்ம இங்க வந்து செட் பண்ணிடணும். அண்ட் இதுதான் நான் வந்து ஐசிசி ரூல்ஸ்ன்னு சொன்னேன். அந்த ஐசிசி ரூல்ஸ்ன்றது என்ன அப்படின்றது வந்து அடுத்த டெமோல நான் வந்து காமிக்கிறேன். அடுத்த பிராக்டிகல் டிஸ்கஷன்ல நம்ம அத பத்தி பார்க்க போறோம். இத நீங்க வந்து ரிஃபைன் பண்ணி நீங்க அத மோர் டு த பாயிண்ட் ஆர் ஷார்ட்டரா வந்து மோர் ஃபார்மலா நம்ம வந்து இத கொண்டு போ முடியும். இத வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஸோ எக்ஸ்பெரிமென்டேஷன் வந்து என்கரேஜ் பண்ணுங்க. ஓகே. நம்ம வந்து பண்ண தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கத்துக்க முடியும். அண்ட் அகெயின் ஆ ஒரு கான்வர்சேஷன் வர தான் ரியல் ஸ்கில்ல வந்து நம்ம அதுலேருந்து எடுத்துட்டு வர முடியும். ஓகே. பெட்டர் ரிசல்ட்ஸ் வேணும் அப்டின்னா, அந்த ப்ராம்ப்ட்ட வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. அண்ட் இது வந்து ஒரு உங்களுடைய ஒரு ஏஐ அசிஸ்டன்ட், உங்களுடைய ஒரு திங்கிங் பார்ட்னர், உங்களுடைய ஒரு தாட் பார்ட்னர் தான் கிளாட் அது. கிளாடுன்றது ஆந்த்ரோபிக் உடைய ஒரு ஏஐ அசிஸ்டன்ட். உங்க கூட வந்து பிளெயின் லாங்குவேஜ்ல சாட் பண்ண முடியும். அண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். உங்களுடைய பிரின்சிபல் வந்து இட் இஸ் ஹெல்ப்ஃபுல், ஹானஸ்ட் அண்ட் ஹார்ம்லெஸ் பை டிசைன். இட் இஸ் சேஃப் அண்ட் செக்யூர் ப்ராடக்ட். அண்ட் உங்களுக்காக அது டாக்குமெண்ட் எழுதும், சம்மரைஸ் பண்ணும், அனலைஸ் பண்ணும், கோட் எழுதி கொடுக்கும். நீங்க திங்க் பண்ண வேண்டியதெல்லாம் அது திங்க் பண்ணி கொடுக்கும். பட் அட் த எண்ட் வந்து நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டெக்ஸ்ட்ட வந்து உங்கள்ட்டேருந்து தான் எடுத்துக்கும். அண்ட் நீங்களும் வந்து எக்ஸ்போஷரோட இருக்கணும். டைரக்ட்டா இவங்க குடுக்குற விஷயத்த கோட கொண்டு போய் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அத ஒரு தடவ பார்த்துட்டு அதில ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா என்னன்றதெல்லாம் வந்து நம்மளால கெஸ் பண்ண முடியும். அண்ட் நீங்க இத எங்கேருந்து வேணா யூஸ் பண்ணலாம். மொபைல்லேருந்து யூஸ் பண்ணலாம், வெப்லேருந்து யூஸ் பண்ணலாம், ஏபிஐலேருந்து யூஸ் பண்ணலாம், டெஸ்க்டாப்லேருந்து கூட நீங்க யூஸ் பண்ண முடியும். டு சம்மரைஸ், ஆந்த்ரோபிக் அப்படின்றது வந்து இட்ஸ் த கம்பெனி நேம். கிளாடுன்றது அவங்களுடைய ஒரு ஏஐ அசிஸ்டன்ட், ஒரு ஏஐ மாடல். அண்ட் தென் ஆந்த்ரோபிக் வந்து பார்த்தீங்கன்னா, மத்த கம்பெனிய விட இவங்களுடைய ப்ராடக்ட் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஏஐ, ஒரு கான்ஸ்டிடியூஷனலான ஒரு ஏஐ, ஒரு சேஃபான ஏஐ, ஒரு செக்யூரான ஏஐ அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து இத குடுக்குறாங்க. அத பேஸ் பண்ணி தான் நெறைய என்டர்பிரைசஸ் வந்து இத யுட்டிலைஸ் பண்றாங்க. இந்த பர்ட்டிகுலர் டூல்ல வந்து அ அ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, பெட்டரா இருக்கும். அண்ட் கோடிங் கேப்பபிலிட்டீஸும் நல்லாவே இருக்கு. கிளாட் கோட் வந்து அதனால தான் நெறைய டெவலப்பர்ஸ், டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் மெயினா இது யார் எதுக்காக ரெகக்னைஸ் பண்றாங்கன்னா, இதோடைய லாங் கன்டெக்ஸ்ட் ப்ராசஸிங்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, பியூட்டிஃபுல்லா டாக்குமெண்ட் அனலைஸ் பண்ணுது. அதுக்காக தான் இத வந்து நெறைய பேர் யூஸ் பண்றாங்க. நெறைய என்டர்பிரைசஸ்ல வந்து இத யுட்டிலைஸ் பண்றாங்க. ஈவன் நெறைய ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய Amazon Bedrockஓ, இல்ல Google Cloudஓ, இல்ல Microsoft Foundryல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கிளாட கனெக்ட் பண்ணி நெறைய இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய கம்பெனிஸ்ல வந்து அப்படிதான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆந்த்ரோபிக் அப்படின்றது வந்து ஒரு ஏஐ ரிசர்ச் அண்ட் ப்ராடக்ட் கம்பெனி. அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட் தான் வந்து கிளாட் அப்படின்ற ஒரு ஃபேமிலி ஆஃப் ப்ராடக்ட். அதுக்குள்ள நெறைய லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அவங்க குடுக்குறாங்க. அண்ட் இந்த ஏஐ அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா நாம ஆல்ரெடி இப்ப வந்து மோர் தென் எ இயர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சேஃபா இருக்கு, ரிலையபிளா இருக்கு. அண்ட் இட் இஸ் ரெடி ஃபார் ஆல்மோஸ்ட் ஆல் தி என்டர்பிரைஸ் யூஸ் கேஸஸ்க்கு ஒரு ரெடிமேட் ப்ராடக்ட்டா வந்து ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க. அடுத்த செஷன்ல நம்ம டீப் டைவா கிளாட் எப்படி இன்ஸ்டால் பண்றது? அண்ட் அதுல என்னென்ன பிரைசிங் மாடல் இருக்கு? அத எப்படி அப்கிரேட் பண்றது? அண்ட் அதுல இருக்க லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் எப்படி யூஸ் பண்றது? ஸ்கில்ஸ் எப்படி யூஸ் பண்றது? எல்லாமே வந்து யூஸ் கேஸஸோட டெமோவோட பிராக்டிகலா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன்ட். தேங்க் யூ.